தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் மகத்தான இலக்கிய பணியில் நாம் ஒவ்வொரு நாளும் இணைந்து முற்றோதல் வாயிலாகவும் முற்றோதல் செய்த அந்த அதிகாரத்தினுடைய உரைப்பொழிவினுடைய வாயிலாகவும் உரைப்பொழிவினுடைய சிந்தனையை பின்னூட்டத்தால் செதுக்குகிற வளமான களமாகவும் இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இணைய வாயிலாக நாம் ஒரு தொடர் பயணமாக இருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய தினத்திலே 2 ஆளுமைகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் தோழமைகளே. 88வது அதிகாரமான பகை திறந்தெறிதல் என்கிற அதிகாரத்தை முற்றோதல் செய்வதற்காக கிஷோர் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர், புதுச்சேரியில இருக்கக்கூடிய அரியாங்குப்பத்தில் இருக்கக்கூடிய இமாக்குலேட் மேல்நிலைப் பள்ளியுடைய 6ஆம் வகுப்பு மாணவர் கிஷோர் அவர்கள் மழலை வார்த்தையால் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் தோழமைகளே. சொன்ன அதிகாரத்துக்கு உரைப்பொழிவு செய்வதற்காக சென்னையில இருக்கக்கூடிய அகர்சந்த் மான்மால் செயின் கல்லூரியுடைய மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியுடைய தமிழ் துறை உதவி பேராசிரியர், நல்ல சிந்தனையாளர், தமிழாசிரியராக 11 ஆண்டு காலமும் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரியில் 6 ஆண்டுகளும் 11 ஆண்டுகள் கல்லூரி உதவி பேராசிரியர் பணி என 17 ஆண்டுகள் தமிழால் தவமாய் பயணித்த பேராசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். கருத்தரங்கங்கள், பயிலரங்கங்கள் என பயணித்த நம்முடைய பேராசிரியர் அவர்கள் ஆய்வு கட்டுரைகளில் மிகுந்து எழுதியிருக்கிறார்கள். நல்ல இலக்கிய சிந்தனையாளர் பேராசிரியர் ஜஸ்டின் ஐயா அவர்கள் இந்த பெருமை மிகுதினுடைய சிந்தனையாளருடைய பெயரை தாங்கிய பெருமகனார் என்கிற நிலையில் உரைப்பொழிவால் நம்மோடு பயணிக்க இருக்கிறார் தோழமைகளே, ஆளுமைகளே. 2 ஆளுமைகளையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களோடும் பாராட்டுக்களோடும் அழைத்து முற்றோதல் செய்ய வருமாறு அருமை மாணவர் கிஷோர் அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம் தோழமைகளே. ஆரம்பிய கிஷோர். வணக்கம், என் பெயர் கிஷோர். நான் கிஷோர். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் இமாக்குலேட் ஆர்ட் ஆஃப் மேரி ஹையர் செகண்டரி ஸ்கூல். நான் இப்போது 82 அதிகாரம் சொல்ல போகிறேன். 82 பகைத்திறம் தெரிதல். பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்ட பார்த்தே. வில்லேல் உழவர் பகை கொள்ளினும் கொல்லற்க சொல்லேல் உழவர் பகை ஏமுற்றவரினும் ஏழை தமிழனாய் கொல்லால் பகை பல்லேல் பகை கொள்ளினும் பகை கொள்பவன் பகை நட்பாக கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கித்து உலகே. தன் துணை என்றால் பகை இருந்தால் தான் ஒருவனின் துணையால் கொள்கவற்றின் ஒன்றே. தேரினும் தேரா விதினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல். நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்தே. வகையறிந்து தற்செய்து தற்காப்பை மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கே. எதாக உள்மரம் கொள்க கலை ஒழியினும் கை கொள்ளும் காழ்த்த இடத்தே. உயர்ப்ப உலர் அல்ல மன்ற செறிப்பாவ செம்மல் செய்திதலாதார். வணக்கம், நன்றி. அப்பா அம்மா பேர் என்ன? அப்பா பேர் என்ன? அம்மா பேர் என்ன? என் அப்பாவின் பெயர் வி நடராஜன். என் அம்மாவின் பெயர் என் மீனா. நடராஜன், மீனா இணையருடைய அருமை மகன் கிஷோருக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்கள் பள்ளியினுடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக கலை இலக்கிய பெருமன்றத்தில் உங்களை இணைப்பு செய்த பேராசிரியர் அம்மா புனிதவதி அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். இன்னொரு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, உங்களை மாதிரியே எங்க வீட்லயும் அதே 6th படிக்கிற கிஷோர்னு ஒரு பேரப்பையன் இருக்கான். எங்க அண்ணனோட பேரப்பையன். உங்க பேர் தான் கிஷோர், அவன் பேரும் கிஷோர் தான். அவனும் இதே மாதிரி தான் ஒரு பனியன் போட்டு அதுக்கு மேல ஒரு சட்டை போட்டிருப்பான்.
வந்து தாத்தான்னு சொல்லுவான். அவன் ஹைட்டு தான். அவனும் 6வது தான் படிக்கிறான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குட்டீஸ் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கு. குட். இப்படிதான் படிக்கணும். சுட்டியா துருதுருன்னு இருக்கீங்க. படிப்புலயே அது மாதிரி நல்ல கெட்டியா இருக்கணும். பெரிய ஆளா வரணும். படிச்சு அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். ஓகேயா? ஓகே ஐயா. ஓகேயா, ஓகேயா, ஓகே. நன்றி பேராசிரியரே. அருமைமிகு பேராசிரியர் ஐயா ஜஸ்டின் அவர்கள் இதற்கு உரைப்பொழிவு தருவார். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். செந்தமிழே, உயிரே, நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற புரட்சி கவியில் வார்த்தைகளில் தொடங்கி புதுவையிலிருந்து ஒரு அழகான மாணவர் இன்று நமக்கு முற்றோதல் செய்திருக்கிறார். அவருக்கு முதலில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றத்தில் நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை உறுத்தாக்கி கொண்டு இந்த நிகழ்வுக்கு இல்ல அந்த பொழிவுக்கான இந்த குரலுக்கான விளக்கங்களுக்கு போலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். முதல்ல திருக்குறள்ல இருக்கக்கூடிய 1330 குறள்லையும் இதுல வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான கருத்துக்கள் அப்படின்னு எந்த ஒரு குறளையும் ஒதுக்கிட முடியாது. முதல் விஷயம், திருக்குறள் இருக்கக்கூடிய அனைத்து குறளும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுடையதாகத்தான் இருக்குது. சரிங்களா? அந்த வகையில வள்ளுவர் சொன்ன ஒவ்வொரு அதிகாரத்துல சொல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்கிட்டோம்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு பெருந்துணையா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. சரிங்களா? முதல்ல இன்றைய அதிகாரம் பகை திறம் தெரிதல். பகை அதுல என்ன, ஏன் அதனுடைய பகை திறம் தெரியணும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா பார்க்கணும். பகை அப்படின்றது மனித வாழ்வினுடைய ஒரு அங்கம், மனித வாழ்வுல தவிர்க்க முடியாத ஒன்று. அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அரசாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஏதோ ஒன்றுடனோ அல்லது யாரோ ஒருவரிடமோ பகை கொள்வது என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பல வகையில் வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களாலும் தனக்கு முன்னாடி வாழ்ந்த சான்றோருடைய வாழ்விலிருந்தும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்தும் தான் கற்றுக்கொண்ட விஷயங்களிலிருந்தும் தான் கேட்டு அறிந்த செய்திகளிலிருந்தும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பலவிதமான செம்மையான கருத்துக்களை நூல் வடிவிலும் பாடல் வடிவிலும் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் தமிழ் சமூகத்திற்கு அளித்துள்ளனர். பகை என்பது ஒரு தீமை. அது ஒரு நாளும் நமக்கு வாழ்க்கையில நல்லதையோ அல்லது மன மகிழ்வையோ தரப்போறது இல்லை. அது மனிதனை அழிக்கும் சக்தியாகவே என்னாலும் இருந்திருக்கு. பகையால நமக்கு முதலில் கெடக்கூடியது மன அமைதி. மன அமைதி கெடுது, உடல் ஆரோக்கியம் கெடுது, உள்ளத்தில் இருக்கக்கூடிய இன்ப உணர்ச்சி கெடுது. இப்படி பல வகையில பகை நம்முடைய வாழ்க்கைக்கு கெடுதலை செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலேயே என்னவோ சற்றேறக்குறைய 20 அதிகாரங்களுக்கு மேற்பட்ட இடங்கள்ல வள்ளுவ பெருந்தகை அவர்கள் பகை பயன்படுத்தியிருக்கிறார். அது மனிதர்களுக்குள்ளான பகை மட்டும் இல்ல, பல விதமான பகைகள் பற்றியும் அந்த பகைகள் இருந்து நாம் எப்படி வெளிவருவது என்பது பற்றியும் பல இடங்கள்ல பகையினுடைய கொடுமையை அல்லது பகையை தவிர்க்க வேண்டிய அவசியத்தை வள்ளுவ பெருந்தகை அவர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய அதிகாரமான பகை திறம் தெரிதல் அப்படின்ற அதிகாரம்
திருக்குறளுடைய பொருட்பால்ல நட்பியல் அப்படின்ற இயல்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரமா இருக்குது. யார் பகை திறம் தெரியணும், எதுக்காக பகை திறம் தெரியணும். முதல்ல பகை திறம் தெரிய வேண்டியது இது அரசனுக்கான ஒரு கடமை. அரசனோ அல்லது ஆட்சியாளரோ நண்பர்களை அறிந்து கொள்வதை விட பகைவனையும் பகைவனது திறனையும் மிகச் சரியாக அளந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து அளந்து வைத்திருந்தால் மட்டுமே அந்த அரசனோ அல்லது அரசோ, அது அந்த காலமா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமா இருந்தாலும் சரி, அரசா இருந்தாலும் சரி, தனக்கு எது பகை, அந்த பகையுடைய திறம் என்ன, அந்த பகையுடைய வலிமை என்ன, அந்த பகையினுடைய பலவீனம் என்ன என்பதை மிக தெளிவாக அறிந்து வைத்திருந்தால் மட்டுமே அது ஒரு நல்ல அரசாகவும் அல்லது நல்ல அரசனாகவும் இருக்க முடியும் என்று வள்ளுவ பெருந்தை அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். இந்த முதல் குறளான பகை திறம் தெரிதல் இருக்கக்கூடிய முதல் குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, வள்ளுவர் எப்பவுமே எல்லா விஷயத்தையும் முதல்ல ஒண்ணு முற்றிலுமா செய்யுங்கன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. கல்வி அப்படின்னு ஒரு அதிகாரம் எடுத்துக்கிட்டா கூட அதுல முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, எடுத்த உடனே சொல்லிடுறாரு, கற்க, படிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லிட்டே போறாரு. கற்க கற்றது அற, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த மாதிரி இங்க முதல்ல என்ன சொல்றாரு, முதல் குறள் என்ன சொல்லுது, இந்த பகைத்திறன் தெரிதல்ல முதல் குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, பகை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுது. பகை எனும் பண்பு இல் அதனை ஒருவன் நகையையும் வேண்டல் பாற்றன்று அப்படின்னு சொல்லிடுறார். பகை என்ற கூடிய ஒரு உணர்வு பண்பு இல்லாதது, அது ஒருபோதும் நமக்கு நன்மையை தரக்கூடியதே அல்ல, நற்பண்பு இல்லாதது. ஆகையினால அதை என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, நகையையும் வேண்டற் பாற்றன்று, ஒரு விளையாட்டுக்கு கூட, ஒரு வேடிக்கைக்கு கூட, ஒரு கேளிக்கைக்கு கூட நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, முதலில் பகை கொள்ளாதீர்கள். அது ஒருபோதும் நமக்கு நல் பயனை தரப்போவது இல்லை. அதனால பகை கொள்ளாதீர்கள். ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லுவாரு, இல்லைன்னா செய்யாதீங்கன்னு சொல்லுவாரு. முதல்ல எடுத்த உடனே பகை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. பண்பு இல் அப்படின்னு சொல்றாரு. பண்பு இல்லை, அது நற்பண்பு இல்லை. பண்பு அப்படின்னு சொல்ல நற்பண்பு தான். பண்பு இல் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால பண்பு இல்லாத ஒன்றை அதை நம்ம வேடிக்கைக்காகவோ அல்லது விளையாட்டுக்காகவோ, நமக்கு தான் தமிழ் அழகான பழமொழிகள் நிறைய இருக்கு, விளையாட்டுக்கு இணையாகும். நம்ம விளையாட்டா செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில துன்பத்துக்கு அது அடிகோலா இருக்கும். அதனால விளையாட்டுக்கு கூட என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, பகை கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி. நாம எப்பவுமே ஒரு விஷயத்த செய் இல்ல செய்யாத அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் அதை நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி பகை கொண்டால் அதால் வரக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு சொல்லணும் இல்லையா. அடுத்த 2 குறள்கள் அதுதான் சொல்லுது. பகையால் வரக்கூடிய விளைவு, பகையினுடைய விளைவு என்ன அப்படின்னு சொல்லு. வில் ஏர் உழவர் பகை கொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. 2வது குறள். வில் ஏர் உழவர், வில்லை ஏறாக வைத்து உழக்கூடிய வீரம் மிகுந்த வீரர்களிடம், வில்லை பயன்படுத்தக்கூடிய வீரர்களிடம் நம்ம கூடதான் பகை கொளினும், கொளினும்னு சொல்றாரு. யாருக்கிட்டையும் பகை கொள்ளக்கூடாது. அதிலும் குறிப்பா வீரர்களுக்கு உடல் வலிமை அதிகம் இல்லையா. உடல் வலிமை இருக்கிறவர்கிட்ட முதல்ல பகை கொள்ளக்கூடாது. கொள்ளினும் அதுவே கொள்ளக்கூடாது. அப்படியே நீங்க பகை கொண்டாலும் சரி, அதுவே நமக்கு
கெடுதலை தான் தரப்போகுது. உடல் வலிமை மிக்க வீரர்களை எக்காரணம் கொண்டும் நாம் பகை கொள்ளக்கூடாது. வேறு வழி இல்லை. அந்த வீரர்கள் கூட நம்ம பகை கொண்டுதான் ஆனோம் அப்படின்னாலும் அதுவாவது பரவாயில்ல, நம்ம ஓரளவுக்கு அதை சமாளிக்க முடியும். ஆனா வேற யாருக்கிட்ட கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்றோம்னா, கொல்லற்க சொல் ஏர் உழவர் பகை. சொல்லை ஏறாக பயன்படுத்தக்கூடிய, அறிவில் சிறந்த, ஆற்றலில் சிறந்த, அரசனுக்கும் அல்லது அரசுக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களிடம் பகை கொள்ளாதீர்கள். உடல் வலிமை மிக்கவிடம் பகை கொண்டால் அது உடல் நலத்திற்கு கேடு தரும். அறிவில் சிறந்த சான்றோர்களிடம் பகை கொண்டால் அது நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக அழித்துவிடும். அதனால என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, பகை கொள்ளாதீர்கள். பகை கொள்வதால ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதனால என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உடல் வலிமை மிகுந்த வீரனிடமும் பகை கொள்ளக்கூடாது. அப்படியே கொண்டாலும் ஆற்றல் மிகுந்த அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களிடம் பகை கொள்ளக்கூடாது. அது நமக்கு அழிவை தரும். அதனால அந்த பகைய ஒழித்து விடுங்கள் அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்த குறள், ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லாறு பகை கொள்பவன். ஏமுற்றவரினும் ஏழை, ஏமுற்றவரினும் ஏழை அப்படின்னா யாரு பகை கொள்வாங்க அப்படின்னா, அறிவில்லாதவன் தான் பகை கொள்வான். தன் சிந்தனை, சுய சிந்தனை சரியாக இல்லாதவர்களே மற்றவர்களிடம் பகை கொள்வார்கள். சுய நினைவில் இருக்கக்கூடியவன் ஒருபோதும் மற்றவர்களிடம் பகை கொள்ள மாட்டான். அப்படி பகை கொள்வானேயானால் அவன் அறிவு சிந்தனை சரியாக இருக்கக்கூடிய மனிதனாக கருதப்பட மாட்டான் அப்படின்னு சொல்ற. சரிங்களா? அப்போ எவன் ஒருவன் பகை கொள்கிறானோ அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனை விட அறிவில் தாழ்ந்தவனாகிறான். அப்போ அறிவோடு இருக்கக்கூடியவன், சுய சிந்தனையோடு இருக்கக்கூடியவன், நல்ல சிந்திக்கும் ஆற்றல் கொண்டிருக்கக்கூடியவன் ஒருபோதும் யாருடனும் எக்காரணத்தில் கொண்டும் பகை கொள்ள மாட்டான். அப்படி பகை கொள்வானே ஆயில் அவன் அறிவில் சிறியவனாகவே கருதப்படுவான், அறிவு இல்லாதவனாகவே கருதப்படுவான் அப்படின்னு சொல்ற. விளைவு சொல்லியாச்சு. இந்த உலகம் யாருக்கானது? 4வது குறள், இந்த உலகம் யாருக்கானது அப்படின்னு சொல்ற. இந்த உலகத்துல யாரெல்லாம் இந்த உலகத்தை கட்டி ஆள முடியும், அல்லது இந்த உலகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை யாருக்கு வாய்க்கப்பெறும் அப்படின்னா, அதுக்கு அடுத்த குறள் பதில் சொல்லுது. பகை நட்பா கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகைமை கண் தங்கிற்று உள்ளது. எவன் ஒருவனுக்கு பகையையும் நட்பாக மாற்றக்கூடிய திறன் இருக்கிறதோ, பகையையும் நட்பாக மாற்றக்கூடிய திறன் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, பகைவனுடைய திறனை அறிந்தவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ பகைவனுடைய திறனை அறிந்து அந்த பகைவனை நாம் நண்பனாக ஆக்கிக் கொண்டால், அப்படி யாரெல்லாம் ஆக்கிக் கொள்கிறார்களோ, யார் ஒருவருக்கு தன்னுடைய பகைவனையும் நண்பனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய திறன் இருக்கிறதோ அவர்களாலே மட்டுமே, அல்லது அவர்களுக்காக மட்டுமே, அல்லது அவர்களுக்கு மட்டுமே இந்த உலகம் தன்வசப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஆற்றலும் கொண்டவர்களாக திகழ்கிறார்கள். அப்போ பகையை நட்பாக கொண்டு ஒழுகக்கூடிய பண்புடையவனுக்கு இந்த உலகம்
அவனை பின்பற்றும். இந்த உலகம் அவனுக்கானது மட்டுமே. அப்படியானால் நாம் பகை கொள்ளக்கூடாது. அப்படியே பகை கொண்டாலும் அந்த பகையை நட்பாக மாற்றக்கூடிய ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற. சரிங்களா? அதேதான் அடுத்த குறளையும் சொல்ல தொடங்குறார். தன் துணை இன்று ஆள் பகை இரண்டால் தான் ஒருவன் இன்துணையா கொள்க அவற்றில் ஒன்று. எவன் ஒருவன் துணையின்றி தனியாக இருக்கின்றானோ, தன் துணை நின்று தனக்கு துணை இல்லாம தனி ஒருவனாக இருக்கக்கூடிய காலத்தில் பகை இரண்டு ஆள் தனக்கு பகையாக இருவர் இருக்கும் பட்சத்தில் தனக்கு எதிராக இருவர் இருப்பாரே ஆனால் அவர்களில் தான் ஒருவன் இன்துணையாக கொள்வது அவற்றின் ஒன்று. பகையுடைய திறத்தை அறிந்தவன் தனக்கு பகையாக இருக்கக்கூடிய இருவரில் ஒருவனை தனக்கு துணையாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அப்படிப்பட்டவனுக்காகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவன் தான் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ முடியும். அப்போ தான் தனித்து இருந்தாலும் தனக்கு பகையாக இருவர் இருந்தாலும் அந்த இருவரில் ஒருவரை தனக்கு துணையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உடையவனுக்கு இந்த உலகம் உடைமையானது என்று சொல்ல. அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்க. தேரிலும் தேராவிடிலும் அழிவின் கண் தேரான் பகா அன்விடல். தேரிலும் தனக்கு தன்னுடைய பகையை பற்றி முழுவதுமாக அறிந்திருந்தாலும் தேராவிடிலும் தன்னுடைய பகையை பற்றி அறியாமல் இருந்தாலும் தேரிலும் தேராவிடிலும். தேறுதல் அப்படின்னா தன்னுடைய பகையை பற்றி அறிந்து கொள்ளுதல். தேரிலும் தேராவிடிலும் அழிவின் கண் தேரான் பகான் விடல். ஒருவனுடைய குணநலன்களை நாம் சரியாக மதிப்பிடவில்லை என்றால் நமக்கு பகைவனை பற்றி முழுவதுமாக தெரியவில்லை என்றாலும் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நமக்கு துணையாக வைக்காமல் நமக்கு எதிரிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா நாம் அவர்களை முழுமையாக தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் அவர்களை நம் பக்கம் நாம் வைத்துக் கொண்டால் அது நமக்கு கெடுதலை மட்டுமே தரும். அதனால நாம் நம்முடைய பகைவரை முழுமையாக அறிந்தாலும் சரி அறியாவிட்டாலும் சரி பக்கத்தில் வைத்துக் கொள்ளாமல் எதிரில் வைத்துக் கொள்வது நமக்கு சால சிறந்ததாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன சொல்ல போறாங்க, 7வது குறள்ல நம்ம நண்பன்கிட்ட அல்லது நண்பனாகவே இருந்தாலும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற. நோவர்க்க நொந்தது அரியாருக்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. நோவர்க்க நொந்தது அரியாருக்கு நோவர்க்க. நாம் வாழ்க்கையில் பட்ட அல்லது நம்முடைய பலவீனங்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நண்பனா இருந்தாலும் அவங்ககிட்ட பெரிய அளவுக்கு நம்முடைய பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஏன்னா எல்லாருமே நமக்கு எல்லா காலத்திலும் நண்பர்களா இருப்பாங்களா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறிதான். வாய்ப்பும் சூழலும் நமக்கு சாதகமாக இருக்கும் வரை அவர்கள் நமக்கு நண்பர்களாக இருப்பார்கள். காலமும் சூழலும் அவர்களை எப்போதும் நம்முடைய நண்பர்களாகவே வைத்திருக்க வாய்ப்பு இல்லை. காலமும் சூழலும் மாறும்போது அவர்கள் நமக்கு பகைவர்களாகவும் மாறுவார்கள். அப்படி மாறும் பட்சத்தில் நம்முடைய பலவீனத்தை நாம் அவர்களிடம் சொல்லி இருப்போமே ஆனால் அது நமக்கு பாதகமாகத்தான் முடியுமே அன்றி
சாதகமாக முடிய வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நொந்தது அறியாருக்கு நோவர்க்க மேவர்க்க மேன்மை பகைவர் அகத்து. அப்போ நம்முடைய பலவீனத்தை, நம்முடைய இயலாமையை, நம்முடைய அறியாமையை நாம் யாரிடமும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவோமேயானால் அது நமக்கு எல்லா நாளும் துன்பத்தையும் வீழ்ச்சியையும் மட்டுமே தரும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, பகைவரை அழிப்பதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்றோம். வகை அறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பகைவர்கள் கண் பட்ட செருக்கு. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, வகை அறியணும். என்ன வகை அப்படின்னா, நம்முடைய பகைவரை அழிக்கும் வகை. வகையை அறிவது மட்டுமல்ல, தற்செய்து அதற்கு நம்மை தகுதியுடையவர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல பகைவரை அழிக்கக்கூடிய வழியை தெரிஞ்சுக்கணும். அந்த வழிக்கு ஏற்ப நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொண்டால் அது என்ன பண்ணும் அப்படின்னா, பகைவர்கள் பட்ட செருக்கு, நம்மை பற்றிய அல்லது பகைவருக்கு இருக்கக்கூடிய ஆணவம் செருக்கை எது அழிக்கும் அப்படின்னா, நம்முடைய ஆற்றல், நம்முடைய வலிமை. பகைவருடைய வலிமை தெரியணும். அந்த வலிமைக்கு ஏற்ப நம்மை நாம் மாற்றிக்கொண்டால் அது நமக்கு பகையாக இருப்பவர்களிடம் இருக்கக்கூடிய ஆணவத்தையும் செருக்கையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ற. சரிங்களா? அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, பகையை எப்போது அழிக்கணும், வளர விடணுமா இல்ல எப்போ அழிக்கணும் அப்படின்னு சொல்ற. இலையதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. கலை, இந்த நெல் வயல்கள்ல பாத்தீங்கன்னா நாற்றோடு சேர்ந்து கலையும் வரும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாற்று சிறியதாக இருக்கும் போதே கலையும் சிறியதாக இருக்கும். அப்போது கலையை நீக்கி விட வேண்டும். இல்லை அப்படின்னா, அது கொஞ்சம் வளர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த கலையை நீக்க முயற்சி பண்ணா அது நெற்பயிரையும் சேர்த்து அழிக்கும். அதுபோல பகையை நாம் எப்ப அழிக்கணும் அப்படின்னா, இளையதாக இருக்கும் போது, இளையதாக முள்மரம் கொள்க, பகை சிறியதாக தொடக்க நிலையில் இருக்கும் போதே, மனக்கசப்பு ஏற்படும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, பகையை இளையதாக இருக்கும் போதே அழித்து விட வேண்டும். கொள்க, அழித்து விடுங்க. இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து, அது வளர்ந்த பிறகு, முற்றவிட்ட பிறகு, முதிர்ச்சி அடைந்த பிறகு, பெரிதாக பெரிய மரமாக வளர்ந்த பிறகு அதை அழிக்க தொடங்கினால் அது நம்மையும் காயப்படுத்தும். சிறியதாக இருக்கும் போது எந்த விதமான காயமும் இல்லாமல், எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முள்மரத்தை மிக எளிமையாக அழித்து விட முடியும். அதுவே வளர்ந்து பெரியதாகிவிட்டால் அதை அழிக்க தொடங்கினால் அது நமக்கு காயத்தை உண்டாக்கும். அதனால பகையும் அப்படித்தான், மிக சிறியதாக இருக்கும் போதே பகையை அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா என்ன சொல்றாரு பாருங்க, உயிர்ப்ப உள் அல்லர் உளர் அல்லர் மன்ற செய்யிப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். யார் கடைசியா என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, பகைவரை அழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் போதே என்ன பண்ணிடணும் அப்படின்னா அவர்களை அழித்து விட வேண்டும். அப்படி இல்லாம அவர்கள் மீது நாம் கருணை கொண்டாலோ அல்லது இரக்கம் காட்டினாலோ அல்லது அவர்களை அழிக்கலாமா வேண்டாமா என்று இரு மனதோடு இருந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி நாம் யோசிக்க தொடங்கினால் அது நம்முடைய அழிவாக இருக்கும். அப்போ பகையை அழிக்க நினைத்தால் நினைத்த மாத்திரத்திலேயே அழித்து விட வேண்டும். அப்படி இல்லாமல் சிறிது காலம் பொறுத்து அவர்களை அழிப்போம் என்று விட்டால்
நாம் வாழ்வதற்கு இடம் கொடாமல் அந்த பகை நம்மை அழித்து விடும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ நம்ம எல்லா காலத்திலும் எல்லா சூழலிலும் நமக்கு எது பகையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பகையை அழிப்பதற்கான வழியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை சிறியதாக இருக்கும் போதே அழித்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இதோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியர் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஜஸ்டின் ஐயாவுக்கு நல்ல ஒரு தாங்கள் சொல்ல வந்த கருத்தை எளிமையாக கருத்து செறிவாக அந்த அந்த குரல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு தெளிந்த ஆற்று நீரோடை போல பயணித்த விதம் எல்லாம் மிக அருமை. வாழ்த்துக்கள். முதலிலே பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கவும். அன்பான வணக்கம். முற்றோதல் செய்த அந்த பாலகன் அழகான மழலை தமிழிலே 10 குறள்களையும் அந்த குழந்தைக்கு, அந்த 6வது அன்பு மாணவ செல்வத்துக்கு என்னுடைய மிக தெளிவாக அருமையாக 10 குறள்களையும் அருமையாக விளக்கி இருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். பகை திறம் தெரிதல், அதாவது பகையினுடைய தன்மையை ஆராய்ந்து அறிதல். வள்ளுவ பேராசால் பகை இல்லாத ஒரு அருமையான சமுதாய வேண்டும் என்று முதல் குறளிலேயே பகை என்பது பண்பில்லாதது, அது தீய குணம். பகைமை என்பது தீய குணம், அதை கொள்ளக்கூடாது. விளையாட்டாக கூட வச்சுக்காத. எடுத்த எடுப்பிலேயே பகையே இல்லாத ஒரு அழகிய சமூகத்தை படைக்க வேண்டும் என்று வள்ளுவர் விரும்புகிறார். போக போக சரி பகை வந்துருச்சு, என்ன பண்றது? பகை வந்து விட்டால் பகையை அழிப்பதற்காக வழிமுறைகளை ஆராய வேண்டும். பகையை எப்படி ஒழிப்போம்? நல்ல அருமை. நீ பகை 2, உனக்கு துணையும் இல்லை. நீ ஒருவன், பகையோ 2, உனக்கு துணையும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? 2 பகைவர்ல யாராவது ஒருவரை துணைவனாக கொள். அறிந்து வைத்திருக்க தன்னுடைய வலிமையும் பிறனுடைய வலிமையும் தனக்கு துணையாக வரக்கூடிய வலிமையும் பார்த்துதான் ஒரு பகையை வெல்லுவதற்காக நாம் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும். சரிப்பா, உனக்குதான் வசதி இல்லை, உனக்கு வலிமையும் இல்லை, உனக்கு துணையும் இல்லை, நீ ஒரே ஒரு ஆள் இருக்கிற. அப்ப என்ன செய்யணும்? நீ உனக்கோ பகை 2 பகைவர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 பகைவர்கள யாராவது ஒருவரை துணைவாக கொள். என்ன அழகாக ஒரு ஆலோசனை சொல்றாரு பாருங்க. நடைமுறை வேறியா? வெறும் வெற்று சவடால் வேறு, நடைமுறை நிலைமை வேறு. இந்த நடைமுறை நிலைமைக்கு தகுந்த மாதிரி உன்னை தகுதியாக்கிக் கொள். நோக்கம் என்ன? பகை இருக்கக்கூடாது. பகை என்பது பண்பில்லாதது, அது தீய குணம். பகைமை தீய குணம், அது விளையாட்டாக கூட வச்சுக்கூடாதுன்னு முதல் குறள்ல முற்றாய்ப்பாக சொல்லிவிட்டு படிப்படியா சொல்றாரு. அவரு இன்னொரு சொல்ற பாருங்க. எப்பா, நீ வில்லை வைத்திருக்கிறானே வீரன், அவன் வில்லை வளைத்தால் எதிரியினுடைய மார்பிலே அம்பு பாயும். அப்படிப்பட்ட வில்லை வைத்திருக்கக்கூடிய பெரு வீரனிடத்தில் கூட நீ பகை கொள்ளலாம். ஆனா அறிவு, ஆற்றல், ஒழுக்கம் இவைகளை உடைய அறிஞரிடத்திலே, அறிவுள்ளரிடத்திலே பகை கொள்ள. அது 2 சொல்றாரு பாருங்க. வில்லை வைத்துக் கொண்டு போரிடுகிறவன் வில்லேர் உழவன்.
அவன் போர் என்கிற உழவு தொழிலிலே வில் என்கிற ஏரை கொண்டு உழுகிறவன். அது வீரத்தை சொல்றாரு. இன்னொன்னு, சொற்களை கொண்டு உழுகின்ற அறிஞர் பெருமக்கள், புலவர்கள், அறிவாளிகள். நீ அந்த வில்லு வச்சிருக்கிறானே, வில்லேந்திய வீரன், அவனிடத்தில் கூட நீ பகைத்துக் கொள்ளலாம் அப்பா. இந்த சொல்லேறு உழவர்கிட்ட நீ பகைச்சிக்காதே. எவ்வளவு சமுதாய பார்வை பாருங்க. அறிவுள்ள பகைத்துக் கொள்ளாதே என்று சொல்லுகிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல்ல இந்த வில்லேறு உழவர் ஒரு குரல். இன்னொன்னு சொல்றான் பாருங்க, பாரதி சொல்லுவானே, பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய். அந்த மாதிரி பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையாளன். ஆஹா, பகைவர்களையும் நட்பாக கொண்டு ஒழுகக்கூடிய, கடைபிடிக்கக்கூடிய மிகச்சிறந்த பண்புடையவன். அவங்கிட்டதான் இந்த உலகமே அவன் காலடியில தங்குதுன்றார். அப்போ முதல் குறளுக்கு இந்த குறள்ல விளக்கம். முதல் குறள்ல பகையை விளையாட்டாம கூட கொள்ளாதேன்றான். இந்த குறள்ல என்ன சொல்றாரு, 4வது குறள்ல பகைவர்களை நட்பாக கொள்ளையா. அப்படி சொல்லிட்டா உலகத்துல சண்டை இல்லை, சச்சரவு இல்லை, அமைதி தவழும். அமைதி தவழ்ந்தால் உற்பத்தி பெருகும். உற்பத்தி பெருகினால் எல்லா மக்களுக்கும் நன்றாக விநியோகம் செய்யப்பட்டு மக்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார்கள். அப்ப நாடு செழிக்கும், மக்கள் துன்பமில்லாமல் வாழ்வார்கள். பகை வேண்டாம். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்ப நமக்கு கீழடி ஆய்வு எல்லாம் கிடைச்ச பிறகு 4000 ஆண்டுகளும் வச்சுக்கலாம். ஒரு 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு புலவன், ஒரு பேரறிஞன் இப்படியெல்லாம் சிந்தித்து இருக்கிறாரே. தமிழ் சிந்தனை மரபு என்பது எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு நேர்த்தியானது, எவ்வளவு பண்புமிக்கது, எவ்வளவு சமத்துவமானது, எவ்வளவு சனநாயக தன்மை பொருந்தியது, மக்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடியது, பகையில்லாத ஒரு சமூகம். எல்லாரும் எல்லாரும் உறவினராக அமைப்பதற்கல்லவா இந்த வள்ளுவன் ஆசைப்படுகிறான். அதனால பகைவனையே நண்பாக, அவன் மனிதன் தானப்பா, அவனையும் நண்பனாக. ஆஹா, என்ன அருமையா சொல்ற பாருங்க. அப்புறம் பகையெல்லாம் வந்துட்டா, நீ ஆராய்ந்து பார்த்தாலும் சரி, ஆராய விட்டாலும் சரி, ஒருவனை பற்றி நன்கு தெளிந்து அறிந்தாலும் சரி, அறியாவிட்டாலும் சரி, அவனை என்ன செய்யணும், தாழ்வு வருகிற பொழுது அவனை நீக்கவும் கூடாது, அவனை சேர்த்துக்கவும் கூடாது. அந்த குறளுக்கு என்ன அழகா சொல்றாரு பாருங்க, தேரினும் தேராவிடினும் அழிவின்கள் தேரான் பகா அன் விழல். பகா அன் விழல் அப்படின்னு அதுக்கு என்ன பொருள்னா, நீக்காது விட்டு வைத்தல். அவனை ஒரே அடியாக நீக்கவும் கூடாது. ஒருவனை பற்றி நன்கு தெரிந்து தெளிந்து வைத்திருந்தாலும், அல்லது அவனை நன்கு ஆராய்ந்து தெரியாமல் இருந்தாலும், நமக்கு ஒரு அழிவு வருகிற பொழுது நாம் அவனை வெறுத்து ஒதுக்கிடவும் கூடாது, விரும்பி ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஒரு சமநிலையில வச்சுக்கோ. அவனால நமக்கு எந்த ஆபத்தும் வராத மாதிரி நீ பார்த்துக்கொள். இதாங்க வள்ளுவர் எப்படி பார்க்கிறார் பாருங்க. ஒரு மனிதனிடத்துல எப்படி நாம அணுக வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும், பகைவரிடத்துல எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் மிக அழகாக சொல்லுகிறார். இந்த தோழமையோடும் ஏழமை பேசல்னு ஒரு பழமொழி உண்டு இல்ல, அந்த மாதிரி உனக்கு இருந்த வருத்தத்தை யார்கிட்டையும் சொல்லாதப்பா. நொந்தது நோவர்க்க, உனக்கு வந்த வருத்தத்தை வெளியில சொல்லாதே. இது ஒரு ஊமை. இந்த ஊமையை சொல்லி ஊமையத்தை பெற வைக்கிறார். இடையில ஊமை உருவு இல்ல, இது எடுத்துக்காட்டு ஊமை அணி. நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவரகத்து. உன்னுடைய வலிமை குறைவை, உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய படை வலிமை குறைவை அல்லது பல பலத்தினுடைய குறைவான பலத்தை எதிரிக்கு சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன ஊமை சொல்றாரு, தான் வருத்தப்படுவதை பிறர் அறியாமல் இருக்கும்போது அவனிடத்தில் சொல்லாதே. அது போல, போல என்பது மறைந்து வருகிறது இங்க. அதனால இது ஊமை வாக்கியம். இது வந்து எடுத்துக்காட்டு ஊமை. அப்போ தான் வருத்தத்தை தான் பெற்ற வருத்தத்தை யார் என்ன என்ன
என்ன ஒண்ணு ஏதோ இல்ல ஒண்ணு இல்ல இடையூறு ஒண்ணு இடையூறு ஏதோ ஒண்ணு இல்ல ஒண்ணு ஏதோ இல்ல ஒண்ணு இல்ல இடையூறு தொடருங்க. வருது. ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லை, நீங்க தொடருங்க தொடருங்க. ஐயா? கருமுருகன் கருமுருகன் கவிஞரே கவிஞரே தொடருங்க கவிஞரே. சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தான் அடைந்த துன்பத்தை வருத்தத்தை வெளியே சொல்லாதே, அது நண்பனாயினும் சொல்லாதே. சரி, இது ஊமை. அடுத்து என்ன சொல்றாரு? இந்த ஊமை வைத்து பொருள் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் மெலிமையை, உன்னுடைய வலிமை குறைவை உன் எதிரிக்கு சொல்லிடாதே. சொன்னா என்ன ஆகும்? உன்னை அழிச்சு விடுவான். மகனே, ஆக நீ அழியாமல் பார்க்கணும் அப்படின்றார். ஆக எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் சொன்ன பாருங்க, இந்த வில்லேர் உழவர் சொல்லேர் உழவர் ஒண்ணு, அதுக்கப்புறம் இளைதாக முள்மரம் களைக, கலையினர் கை கொள்ளும் காட்டு விழுது. ஒரு முள்ளு செடி இருக்கு, அது செடியா இருக்கும் போதே வேரோட பிடுங்கி எரிஞ்சிடணும். விட்டுட்டேன்னா அது மரமாயிடும். மரமான பிறகு அதை வெட்டுவருடைய கையை பதம் பார்த்து விடும். கலையினர் கை கொல்லும், கையை வருத்தும் காழ்த்த விடத்து. அதை வெட்டுகிற பொழுது நமக்கு அது என்ன பொருள்? இங்க என்ன சொல்றாரு? ஓமை மட்டும் சொல்றாரு. ஓமயத்தை பெற வைக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, என்ன என்ன ஓமயம், என்ன பொருள் சொல்றார்? பகை சிறிதாக இருக்கும் போதே பகையை வென்று விட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த பகை உன்னை அழித்து விடும். எப்படிலாம் வள்ளுவம் விளையாடலாம் பாருங்க. உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார், தம்மை பகைவருடைய தமது பகைவருடைய தம்மை பகைப்பவரது தருக்கினை கெடுக்க முடியாதவர். அந்த முடியாதவர் ஒரு மூச்சை உள் வாங்கி வெளியே விடுறதுக்குள்ள அழிஞ்சு போயிடுவான். நீ பகைவரை மட்டும் அவனுடைய கர்வத்தை அடக்கக்கூடிய வழியை தெரிஞ்சு அடக்கவில்லைன்னா நீ மூச்சு விடும் முன்னே உன்னை அழித்து விடுவான். ஆக ஒரு அமைதியான சமூகத்தை விரும்புகின்ற வள்ளுவர், சரி பகைன்னு வந்துருச்சுப்பா, நம்ம நல்லாதான் இருக்கிறோம், ஆனா எதிரி நல்லா இல்லையே, அவன் அடிக்கடி தொல்லை கொடுக்குறானே, அப்ப அதை எப்படி வெல்லுவது என்பதையும் சொல்லி, ஆனா மொத்தத்துல இந்த அதிகாரம் முழுக்க பகை இருக்கக்கூடாது, ஒரு அமைதியான சமூகம் உருவாக வேண்டும் என்பதுதான் தமிழ் சிந்தனை மரபு. அந்த தமிழ் சிந்தனை மரபை வள்ளுவர் அழகாக வளர்த்திருக்கிறார். வாய்ப்புக்கு நன்றி. இந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நீடூழி வாழ்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, திருக்குறளை உலகமெல்லாம் பரவுவதற்கு தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்றானே, அப்படி திருக்குறள் கருத்து ஓசை இந்த உலகமெல்லாம் பரவுவதற்கு ஏற்பாடு செய்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் அதன் இலக்கிய குழுவிற்கும் அதனுடைய பொதுச் செயலாளர் அறம் அவர்களுக்கும் ஐயா கருமுருகன் அவர்களுக்கும் இன்னும் பின்னோட்டம் அளிக்கக்கூடிய தோழர்களுக்கும் இதை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் என அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும் வணக்கமும். நன்றி கவிஞரே. அருமை தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த மாணவர் 6ஆம் வகுப்பு படிப்பதாக சொன்னார். எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. காரணம், அந்த மழலை கொஞ்சம் மழலை இன்னும் இருக்கிறது அவர்கிட்ட. ஆனாலும் ரொம்ப துடிப்பா பேசுறார். துடிப்பா பேசி சுறுசுறுப்பா குரல்களை சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அடுத்து உரைப்பொழிவாளர் பேராசிரியர் சஷ்டி ரொம்ப மாணவர்களுக்கு நல்லா புரியும்படி நிறுத்தி நிதானமாக சொன்னார். அவர் சொன்னதிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, பகை என்பது அமைதியை கெடுத்து விடும், நிம்மதியை கெடுத்து விடும், நமது உடல் நலத்தை கெடுத்து விடும் என்று சொன்னார். அது இந்த 3 அதிகாரம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த கருத்தை யாருமே சொன்னதா தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். முதல் குறள் பகை நகைன்னு வந்திருக்குல்ல, இல்ல அவருக்கு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லுத பொருள் வேற இருந்தால் நான் ஒண்ணு உயிர்த்து வருகிறேன். நகைத்தாவது பகையின் திறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நல்லா சிரிக்க பேசி நயம்பட பேசி பகையின் திறத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். 2வது வில்லேர் உழவர், பேச்சாற்றல் உடையவரிடம் பகைத்தால்
தோல்வியை தழுவ நேரிடும். இது நம்ம அரசியல்ல பார்த்திருக்கோம். 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து, திமுகவில் எல்லாம் பேச்சாளர்கள் பொறிஞ்சு தள்ளுவாங்க. எல்லா மக்களை எல்லாம் வசியப்படுத்தக்கூடிய, வசீகரமாக பேசக்கூடியவங்க. அப்போ திமுக விட்ட காங்கிரஸ் தோற்று விட்டது. அத ரொம்ப இந்த குரல் மூலமாக அந்த படிப்பினையை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்து 4வது குறள். பகை நட்பாம் கொண்டொழுகும் பண்புடையாளன் தகைமைக்கண் தங்கிற்று உலகு. பகைவரையும் நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும், அப்பதான் நல்லது. இது இந்த காலத்துல அரசியல் ராஜதந்திரம் அப்படின்னே சொல்லுவாங்க. பகைவனை நண்பனாக ஆக்கிக் கொள்வது ராஜதந்திரம் என்று சொல்வார்கள். அடுத்து 5வது குறள். தன்துணை என்றால் பகை இரண்டாம், தான் ஒருவன் இந்துணையா கொள்கவற்றின் ஒன்று. அதாவது இக்கால அரசியல் கூட்டணி இவ்வாறுதான் நடக்கிறது. துணைக்கு இன்னொருத்தரை சேர்த்துக்கிட்டா நமக்கு பலன் கூடியிருது, நமக்கு ஓட்டுகள் நிறைய கிடைக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அரவணைத்து செல்லுது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து 7வது குறள். நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவரகத்து. பலமில்லை என்பதை பகைவரிடத்து காட்டக்கூடாது. பலம் இல்லை என்ற பலவீனத்தை பகைவரிடத்து காட்டக்கூடாது. நண்பனுக்கு தெரிஞ்சிடலாம், அதை பற்றி ஒண்ணும் இல்லை, பகைவரிடத்து காட்டக்கூடாது. அப்போ காட்டினால் தோற்று விடுவோம் அப்படிங்கிறத சொல்லுகிறார். அடுத்து இளைதாக முள்மரம் கொள்க களையினர் கைகொள்ளும் காலத்தை விடுத்து. பகைய ஆரம்பத்திலேயே சிறுசா இருக்கும் போதே பிடுங்கி எரிஞ்சிடணும். இல்லைன்னா முற்றிட்டுனா அதை களைவதற்கு, நீக்குவதற்கு ரொம்ப சிரமம், நம்ம உடம்புல காயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதை திருவள்ளுவர் சொல்லி இருக்கிற ஊமையை பாருங்களேன். முள்மரம் அது சின்ன மரமா இருக்கு, சின்ன செடியா இருக்கும் போது அதுல இந்த முள்ளை தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் இலை மாதிரியே இருக்கும், முள்ளும் இலை மாதிரியே இருக்கும். அதனால அதை அப்படியே கூசாம பிடிச்சு பிடுங்கி எறிங்கலாம். அப்படி அந்த வாழ்வியல் அனுபவம் திருவள்ளுவருக்கு கிடைத்ததை போல உலகில் வேறு எவருக்கும் கிடைக்கவில்லை என்றே சொல்ல தோன்றுகிறது. இத்துடன் என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. அம்மா அரசெல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்று 3வது குறள் சொல்லும் பொழுதுதான் நான் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டேன். ஆனாலும் உங்களது உரையிலிருந்து முற்றோதல் செய்த அந்த மாணவன் ரொம்ப அழகா சொன்னதா சொன்னீங்க. நான் நாளைக்கு அதை யூடியூப்ல பார்த்துப்பேன். இருந்தாலும் அந்த சிறப்பான முற்றோதல் செய்த அந்த மாணவனுக்கு எனது வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் நல்லா தெளிவா சொன்னாரு. குறளையும் நிறுத்தி சொன்னாரு, கருத்துக்களையும் நல்லா சொன்னாரு. சொன்ன விதமும் நல்லா இருந்துச்சு. அவர் கருத்துக்களை கொண்டு போனது, அந்த எடுத்துக்காட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா அழகா கோர்வையா கொண்டு போனாரு. உரையாசிரியருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைய தலைப்பு பகை திறம் தெரிதல். எனக்கு இதுல ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய கருத்துக்களும் இருந்தது. மேலோட்டமா பார்த்தா எனக்கு 2 குறள் சிரிப்பதற்கு கூடிய கருத்துக்களை கொண்ட ஒரு 2 குறளா தெரிஞ்சது மேலோட்டமா. முதல்ல இந்த பகைன்றது அக்கம் பக்கத்துல வச்சுக்க கூடாது. ஏத்து வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எல்லாம் சண்டைன்னு வச்சுங்களேன், கண்ட விட்டே மன உளைச்சல் ஆயிடும். முதல்ல நாம பகையை நம் அக்கம் பக்கத்தாரிடமும் தெருவுல இருக்கிறவங்கள்ட்டையும் வச்சுக்க கூடாது. ஏதோ ஒரு புன்னகை, ஒரு 2 வார்த்தையோட
நான் நல்லா இருக்கேனா, நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற இதுல கொண்டு போனோம்னா நமக்கு 90% வந்து ஒரு மனதுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். இதுல இந்த முதல் குறள்ல சொன்னாங்க, விளையாட்டில கூட வந்து பகை இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் ஒரு பையன், கிரிக்கெட் ரொம்ப அருமையா இந்தியாவுக்காக விளையாடி அந்த வேர்ல்டு கப்பு வாங்க. அந்த பையனோட பணி ரொம்ப அந்த விளையாட்டுல பேசுதற்குரியதா இருந்துச்சு. நல்ல ஒரு பாராட்டு எல்லாம் கிடைச்சது. கொஞ்ச நாள்ல அப்புறம் பார்த்தா இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல. விளையாட்டுல கூட வந்து தேர்வு செய்வதில் ஒருவருக்கொருவர் பகையாளிகளா இருக்காங்க. அந்த 2வது குறள்லாம் பார்த்தீங்கன்னா, பசி வந்தால் உழவர்கிட்டையும் பகை வச்சுக்க கூடாது, அறிஞர்கிட்டையும் பகை வச்சுக்க கூடாது. அந்த காலத்துல நல்லவர்கள் நிறைந்த அந்த காலத்துல. ஆனா இந்த காலத்துல பசி வந்தால் 10ம் பறந்து போயிடும். இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த 4வது குறள், பகையை நட்பா வச்சுக்கணும். நீங்க ராமாயணத்துல பாத்தீங்கன்னா, ராவணன் விழுந்து கிடப்பான். சாகுற தருணம், இறக்கும் தருவாயில் இருக்கும்போது ராமன் லட்சுமணனை கூப்பிட்டு, லட்சுமணா, ராவணன்ட்ட போய் நீ உபதேசம் கேள் அப்படின்னு போய் அனுப்புவாரு. லட்சுமணன் போய் ராவணனை வணங்கி, உங்கள்கிட்ட உபதேசம் கேட்குமாறு அண்ணன் என்ன அனுப்புனாரு அப்படிம்பாரு. அப்ப ராவணன் ஆச்சரியப்பட்டு போவான். பகைவர்கிட்டையும் நட்பு பாராட்டுகிற ஒரு உயர்ந்த குணம் ராமன்ட்ட இருக்குன்ட்டு அதை பாராட்டி லட்சுமணனுக்கு ஒரு 10 உபதேசங்கள் ராவணன் செய்வார். அதான் இந்த குறளுக்கான ஒரு இது. இந்த 7வது குறள் 8வது குறள் எனக்கு படிக்கும்போது தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 7வது குறள் வந்து குடும்பத்துக்கும் பொருந்தும். பகை என்பது வந்து அரசியலுக்கோ போருக்கோ மட்டும் இல்ல, தனி குடும்பமாகட்டும் கூட்டு குடும்பமாகட்டும் கண்டிப்பா இது பொருந்தும். அதுல இந்த 7வது குறள் நாத்தனார் தனக்கு மனசுல இருக்கிற குறைய நாத்தனார்ட்ட மட்டும் சொல்லிடவே கூடாது. அடுத்து 8வது குறளை பார்த்தா மாமியார்ட்ட நாம கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அவங்க எப்ப எந்த ஒரு இது நமக்கு பண்ணாலும் அதை சமாளிச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட ஒரு நட்புணர்வோட இருக்கக்கூடிய வகையில மருமகள்கள் இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். இந்த 9வது குறள்ல வந்து முள் செடின்றது நம்ம இல்வாழ்க்கையில முதல்ல செல்போன் சின்ன வயசுலயே கொடுக்க கூடாது பிள்ளைகளுக்கு. போனை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அவ அமைதியா இருந்தா இந்த வேலையை முடிச்சிடறோம்னு எல்லா தாய்மார்களும் நினைக்கிறாங்க. ஆரம்பத்திலேயே போனை கொடுக்கறத நிறுத்தணும். அடுத்து இந்த இஎம்ஐ கட்டுறது, ஆடம்பரமா செலவு செய்யறது பெண்கள் தான். நான் ஆண்களை சொல்லவே மாட்டேன் இந்த விஷயத்துல. பெண்கள்கிட்ட ஆடம்பரம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவை, அத்தியாவசியம் எது, அவசியம் எது, அதோட நிறுத்திக்கணும். அப்பதான் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நாம 4 காசு சேர்த்து வச்சு நமது வருங்காலத்துல நிம்மதியா அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த ஒரு 9வது குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குறள். அது வந்து எல்லாருக்கும், தனி மனிதனாகட்டும், குடும்பஸ்தரா இருக்கட்டும், சமூகமாகட்டும், சமுதாயத்துக்குமே பொருந்தும், நாட்டுக்குமே பொருந்தும். ஒரு அண்டை நாடு பகை கொள்ளுதுன்னா அது ஆரம்பத்திலே நம்ம சரி பண்ணிடணும், வளர விட்டுறக்கூடாது. ஆக இன்றைய பகைத்திறம் தெரிதல் என்பது தனி மனிதனுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் பொருந்தக்கூடிய ஒரு அருமையான அதிகாரம். நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் நாம் அன்பாக இருப்போம், இல்லையா ஒதுங்கி இருப்போம். பகையை தேடிக்கொள்ள வேண்டாம், அதனால் நாம் நிம்மதியை இழக்க வேண்டாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. சாத்தூர் சிங்கக்குட்டி. அன்பார்ந்த தோழமைகளுக்கு வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று முற்றோதல் செய்த அருமை தம்பி கிஷோர் வந்து முற்றோதல் ரொம்ப ஜோராக சொன்னார். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அதேபோல் உரையாசிரியர் ஐயா ஜஸ்டின் அவர்கள் மிகவும் சிறப்பாக அந்த பகைத்திறம் தெரிதல் அதிகாரத்தினுடைய குரல்களை மிகவும் சிறப்பாக விளக்கி சொன்னார்கள். அதேபோல் பார்க்கும்போது இந்த 2வது குறளை பார்க்கும்போது என்னன்னா, இந்த வில்லே புலவர் பகைகளிலும் கொள்ளற்க சொல்லே புலவர் பகை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது உண்மைதான். அதாவது
வில்ல வச்சு அதாவது கலப்பையோ மற்ற ஆயுதங்களோ வச்சுட்டு ஏதாவது செய்யக்கூடிய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட கூட பகையை வச்சுக்கலாம். இல்ல அந்த மாதிரி வில்ல வச்சுட்டு போர் புரியவும் கூட பகையை வச்சுக்கலாம். ஆனா அந்த படிச்சுட்டு அறிவோட இருக்கக்கூடிய எந்த காலத்திலயும் வந்து நம்ம வந்து பகையை வச்சுக்கிடக் கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த குறள் சொல்லுது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம சரஸ்வதி சபதம் படத்துல பார்த்தீங்கன்னா, ஊமைய வந்து பெரிய புலவன் ஆயிருவான். ஒரு பிச்சைக்காரி ராணி ஆயிருவா. ஆனா அந்த ராணி வந்து அவருடைய செருக்குனால வந்து அந்த புலவர்ட்ட வந்து அவருடைய தன்மைய வந்து புரிஞ்சுக்கிட மாட்டாப்புல. அவ புரிஞ்சுக்கிடாத தன்மையில என்ன ஆச்சுன்னா, பகைச்சுக்கிறா. அந்த பகை வந்து அவள திருப்பியும் வந்து ஒரு வீரன்ட்ட வந்து அந்த நாட்டையே பறி குடுக்கக்கூடிய தன்மையில அவருடைய ஆணவம் செருக்கு அப்படி போயிரும். அப்ப இந்த பாடலுக்கு அந்த உதாரணத்த கூட நம்ம எடுத்துக்கிடலாம். ஒரு அருமையான உதாரணம். இன்னும் அடுத்தது 3வது குறள பார்த்தீங்கன்னா, "ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய்". இந்த தமியனாய்ங்கிறது வந்து தனியா இருப்பவன்னு சொல்லி இப்போ இப்போ ஒரு உரையாசிரியர்லாம் சொல்றாங்க. ரைட் தான் தமியனான்னா. அந்த ஏழை அப்படிங்கிற வார்த்தைய வந்து எதுக்காக உபயோகப்படுத்துகிறார்? அப்படி என்று கொஞ்சம் நம்ம அ வந்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த ஏமுற்றவரின் மற்றவன்னா அது வந்து பித்து பிடித்தவன் நம்ம சொல்லிர்றோம். அப்ப அந்த ஏழை அப்படிங்கிறது வந்து எதற்காக அதை கொண்டு வருகிறார்? அப்படின்னு கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். இன்னொன்னு ஐயா உரையாசிரியர் சொல்லும்போது, இந்த "நோவற்க நொந்தது அறியார்க்கு மேவற்க மென்மை பகைவராய்த்து" அத சொல்லும்போது கொஞ்சம் அவருடைய உரையினுடைய வந்து நான் கொஞ்சம் முரண்படுறேன். அவர் சொன்னது வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாரு. அதாவது அ "இவனுடைய துன்பத்தை அறியாத நண்பரிடம் அறியாதவரிடத்தில் என்னுடைய துன்பத்தை சொல்லக்கூடாது" அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். அதாவது இவனுடைய துன்பத்தை அறியாதவர்களுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் அந்த இது இருக்குது. ஆனா ஐயா சொல்லும்போது, இவருடைய அறியாமையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன மாரி இருந்துச்சு. அதாவது யார் சொல்றாங்களோ அந்த இது இருக்கு. அது இல்ல, அப்படி இல்ல. ஆனா அறியாருக்கு அதாவது இவன் துன்பம் இருக்குது. அந்த துன்பத்த அறியாதவன்ட்ட போய் அவன்ட்ட போய் சொல்லி என்ன பிரயோசனம்? அதுதான் இருக்கு. இவருடைய அறியாமைய அவர்ட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ற மாரி இருந்துச்சு. அது அப்படி இல்ல. அதே மாரி மேவற்க மென்மை பகைவரத்து. இந்த மென்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒண்ணு வலிமையின்மைன்னு சொல்லிக்கலாம். இல்லன்னா ஒருத்தன் வந்து முரடனா இருப்பான். இல்ல மென்மை தன்மை உடையவனா இருப்பான். அப்ப அவனுடைய தன்மையை மேவற்க மேவற்கன்னா அதச் சொல்லாத. அதச் சொல்லாத மாரி இதையும் சொல்லாத அப்படிங்கிறது வந்து அது உவமைக்காக தான் அத சொல்லியிருக்காங்க. இத வந்து இப்படி நம்ம எடுத்துக்கிடலாமா? அது ஒரு 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 உரையில வந்து அந்த மாரி வேற குடுத்துருக்காங்க. எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆ ஒரு பகைவனுக்கு வந்து நீ போரிட போற அப்படின்னா, உன் வலிமை தன்மையை அதாவது மென்மை தன்மைய வச்சு அவனுடன் மேவற்க, அவனுடன் சண்டையிடாத. அப்ப நீ பலசாலியாக இருந்து கொண்டு, பலமாக இருந்து கொண்டு சண்டை போடு. அப்படின்னு சொல்ற மாரி அப்ப அந்த அப்படி கூட அந்த உரை குடுத்துருக்காங்க. ஆனா, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த உவமைய சொல்லும்போது அதைச் சொல்லாத, அதேபோல் இதைச் சொல்லாத அப்படின்னு சொல்ற மாரி தான் என்னுடைய அர்த்தம் வருது. ஆனா, அவங்க ஏன் அப்படி குடுத்தாங்கன்னு தெரியல. அதாவது நீ வலிமை இல்லாமல் அதாவது மென்மையா இருந்துகிட்டு, அந்த பகைவனை எதிர்க்காதே, மேவற்க, அவனோட சண்டையிடாதே அப்படின்னு சொல்ற மாரி இருக்கு. இதுல வந்து 2யுமே வந்து அப்ப உரையாசிரியர்கள் அப்படி குடுத்துருக்காங்கன்னா, இதையும் நம்ம கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு இருந்துச்சு. இன்னொன்னு அந்த 9வது குறள் வந்து அது ஒரு நல்ல குறள். அதாவது "முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும்" அப்படின்னு சொல்ற மாரி அந்த குறள் தான். இந்த காழ்த்த விடத்துங்கிறது வந்து எப்படின்னா, முத்தி போச்சு. காழ்த்த விடத்துன்னா காய்ச்சி போச்சு. இப்ப நம்ம விரல் கை இருக்குன்னா, காய்ச்சி போச்சுன்னா ஒண்ணும் செய்ய முடியல. ரொம்ப கடினமாயிருது. அதே போல அ முத்தி போன மரத்த வந்து நம்ம வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது முள்ளு மரமோ, ஒரு செடியவே நம்ம வந்து இது பண்ண முடியாது. கொஞ்சம் அ க கட்டையா இருக்கும்போது, சின்னதா இருக்கும்போது நம்ம படக்குன்னு வெட்டிறலாம். அது கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா, வேர் விட்டு முளைச்சு வந்துருச்சுன்னா, அதுக்கு பிறகு நம்ம வந்து வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு தான் அந்த கை வலிக்கும். அந்த மாரி அந்த காழ்த்த விடத்து அந்த அந்த செடி வந்து முற்றின சமயத்தில் நாம வெட்டுறதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்ற மாரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி அ அருமையான உரை. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. முனைவர் மகாராஜன் ஐயா. ஐயா கருமுருகன் ஐயா ஐயா வணக்கம். சொல்லட்டுமா? ஐயா மகாராஜன் வணக்கம். கொஞ்சம் சொல்லட்டுமா? பொறுங்க. மகாராஜன் ஐயா சரிங்க ஆ, சரிங்க ரவீந்திர பாரதி ஐயா பேசுங்க. ஆ, ஆ. நம்முடைய கேள்வி நாயகன் ஒரு அருமையான கேள்வி வைத்திருக்கிறார். ஏழை என்றது அதை பத்தி கொஞ்சம் சொன்னாரு.
ஏழைனா அந்த சொல்ல கொஞ்சம் பாருங்க. ஏழைனா வறுமை, வறுமையுடைய தானே ஏழை. சரி, அறிவு என்றால் என்ன? அது ஒரு செல்வம், அறிவு செல்வம். அறிவு செல்வம் என்றால் அறியாமை வறுமை தானே. அறிவு செல்வம் என்றால் அறியாமை வறுமை. அந்த அறியாமைத்தான் ஏழை என்று சொல்லுகிறார். ஏழை என்பது பெண்ணையும் குறிக்கும் வேறு இடத்துல. இங்க தமிழ்ல ஒரு சொல் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாதிரியான பொருள் கொள்ளக்கூடிய தன்மை தான் தமிழின் சிறப்பு. இங்க ஏழை என்பது வறுமையாளன் அப்படின்னு நாம நேரா பொருள் கொண்டாலும், இங்க என்ன பொருள்? இங்க அறிவில்லாத வறுமையாளன், அறியாமை என்க வறுமை உடையவன். அப்போ என்ன சொல்றாரு? ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். அதாவது இவன் தனியாவும் இருக்கிறான், பலருடைய பகையையும் தேடிக்கொண்டிருக்கிறான். அதனால பித்து பிடித்தவனை பார்க்கிலும் அறிவில்லாதவனாக கருதப்படுவான். அதாவது பலரோடு பகை கொண்டு துணை இல்லாத தனியா இருக்கக்கூடிய ஒருவன் பித்து பிடித்தவன் போல, பைத்தியக்காரனை போல கருதப்படுவான். அப்புறம் அறிவில்லாதவனும் கருதப்படுவான். இந்த இடத்துல ஏழை என்பது அறிவற்றவன் என்ற பொருளிலே வருகிறது. நன்றி, வணக்கம். நன்றி பேராசிரியரே. சொல்லுங்க பேராசிரியரே, நல்லா அதாவது சொல்லுங்க, இந்த பேசுங்க. ஐயா சொன்னாங்க, அதாவது தமியனாய், இந்த குறளை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிட வேண்டியிருக்குன்னா, தமியனாய் அதாவது தனியா இருந்து கொண்டு பல்லார் பகை கொள்வன், பலரிடத்தில் பகை கொள்ளுவன், ஏமுற்றவரினும், ஏமுற்றவருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பித்து பிடித்தவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அந்த பித்து பிடித்தவனும் ஏழை. அப்ப ஏழை என்பது எப்படின்னா கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவன். இந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவன் வந்து அதாவது பணம் ஒண்ணும் கிடையாது. இந்த ஐயா சொன்னது அறிவுற்றவன், அதுவும் ஒரு நல்ல, அதுக்காகத்தான் நான் இந்த வார்த்தையை சொன்னது. அவர்கிட்ட ஒரு விளக்கமும் தான். ஏற்றவனையும் அந்த அந்த குரலை பார்க்கும்போது ஏழை அப்படின்னு சொன்னா பித்து பிடித்தவன் இருக்கான், அவனை விட கீழ்மட்டத்தில் இருக்கிறவன் அவனை விட ஏழை அப்படிங்கிறது கீழே இருப்பவன், அவனை விட கீழே இருப்பவன், அதாவது பித்து பிடித்தவன அறிவேற்றவனா இருப்பவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்துல இருக்கிறது மாதிரி தெரியுது எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. சாத்தூராருக்கு ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள். வான்புகழ் வள்ளுவன் படைத்திருப்பது என்னவோ 7 சீர்கள் தான். ஆனால் அதை ஒட்டி தோன்றுகிற கருத்துக்கள் 7000 என்பதை நாம் மறந்து விடுதல் கூடாது. ஒரு சொல்லிற்கு நீங்கள் கண்ட பொருளையே நான் காண வேண்டும் என்பது விதியும் அல்ல, அது ஒரு விதி விலக்கு. ஆகவே தாங்கள் இனிமேல் கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது இந்த சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த பதில், ஏன் இதை அப்படி பார்த்தான்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ஒட்டிய சிந்தனைகள் கிளைத்தெழுந்து விடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் தோழமையே. நன்றி. நன்றி. நன்றி மகாராஜன் தோழர். ஐயா வணக்கம். முதலில் முற்றையுதல் செய்த மாணவர் கிஷோர் மற்றும் உரை வழங்கிய ஜஸ்டின் வேதமுத்து ஐயா அவர்களுக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 873வது குறள், ஏமுற்றவரின் ஏழை தம்பியனாய் பல்லார் பகை கொள்பவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பழமொழி 400 பகுதியில் பார்த்தீங்கன்னா பகைத்திறம்னு ஒரு பிரிவே இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆற்ற பெரியார் பகை வேண்டி கொள்ளற்க போற்றது கொண்டு அரக்கன் போருள் அகப்பட்டான் நோற்ற பெருமை உடையாரும் குற்றம் புறம் கொம்மை கொட்டினார் இல்ல அப்படின்னு 291வது பாடல்ல வருது. அதாவது சுருக்கமா சொல்ல போனா, ராவணன் ஆராயாமல் ராமனோடு போரிட்டு இறந்தொழிந்தான். அதனால் பெரியவர்களின் வலிமை அறிந்து அவர்களிடம் போரிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. ஏமுற்றவரின் ஏழை, ஏமுற்றவரின் ஏழைங்கிறது இங்க வலிமை பொருந்தியவனை விட தாழ்ந்தவன் எதிரியுடைய வலிமை அறிந்து அவனை ஆராய்ந்து போரிட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய பார்வையில் உள்ள கருத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 880வது குறள் நினைக்கிறேன். அதாவது 880வது குறள் வந்து பார்த்தா, உயிர்ப்பாய் உழவரல்லார் மன்ற
செய்யிற்பார் செம்மல் சிதை காலாதவர். அந்த குறள் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு பாம்பு கடிச்சிட்டுனா என்ன பண்ணுவோம்னா, கடிச்சதுக்கு முன்னாடி அது ஓடி போய் அது பல்ல புடுங்க முடியாது. இத வந்து அழகா வந்து பழமொழி 400 880ல சொல்லுது. 880வதுக்கான குறளுக்கான விளக்கத்தை சொல்லுது. முன்னழிந்து ஆட்ட முரண்கொண்டு எழுந்தாரை பின்னழிந்தும் என்று இருத்தல் பேதமையே அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒருத்தன் நம்மளை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான், இவனை போய் நம்ம அழிக்கவான்னு விட்டுட்டோம்னா பின்னாடி வந்து நாம அவனை அழிக்க முடியாது, அவனே நமக்கு எதிரியா இருப்பான். அதாவது பாம்பின் பல் கொல்வாரே இல் அப்படின்னு ஒரு அடியோட இந்த பாடல் முடியும். 284வது பழமொழி 400ல முடியுது. இப்படி பல்வேறு கருத்துகள் இருக்கு. பழமொழி 400ல வந்து இந்த பகைத்திறம் அப்படிங்கிற செய்தி வந்து அப்படியே முழுமையாக ஒப்பிட்டு பார்க்க முடியுது என்பதை தெரிவித்துக் கொண்டு, உரையாசிரியருக்கும் இந்த வாய்ப்பு நல்கிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பேராசிரியரே. நீங்கள் சொன்னதுதான் உங்கள் சிந்தனை. ஏன்னா நாம எதிர்பார்க்கிறது வள்ளுவனுடைய சிந்தனை எப்படியெல்லாம் நம் மனங்களில் கிளர்ந்து எழுகிறது என்று பார்க்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாகவே நாம பார்க்கிறோம். உங்களுடைய சிந்தனைகள் இது போல புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய தேடல்கள். ஐயா, பழமொழி 400ல வந்து பகைத்திறம்னு ஒரு பகுதியே இருக்கு. ஆமாங்கய்யா. அதோட இந்த குறளை அனைத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் அப்படியே முழுமையாக ஒப்பீடாகிறது என்பதை இதுல தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல அதான் நீங்க உங்களுடைய ஒப்பீட்டு பார்வை என்பதை நாம் முழுமையாக ஏற்கிறோம் என்கிற செய்தி தான். ஏன்னா இலக்கியம் என்பது நான் எழுதிய சொற்களை பிறர் எழுதக்கூடாது என்பது இல்லை. விளக்கம் தான் திருக்குறள் தான் முதல்ல வர்றது. ஆமா ஆமா, பழமொழியெல்லாம் பின்னாடி பின்னாடி அறநூறுகள் முன்னாடி வந்து திருக்குறள் தான் முதன்மை. கவிஞருடைய கருத்தை இந்த அவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறது. காரணம் அது உலகறிந்த உண்மை. நன்றி தோழமையே. நிறைவு பின்னூட்டமாக நல்லாசிரியர் தமிழாசிரியர் ஐயா தி.க. நாகராஜன் ஐயா அவர்கள். ஐயோ, நீங்க கையை உயர்த்தல, பார்க்கல. ஒரு நிமிஷம். நாகராஜனே வணக்கம். செங்கை கவிஞரே வாங்க வாங்க. நாங்க நல்ல கவிஞரை பேசுங்க. கேட்குது. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் இந்த சிறிய நிகழ்வுக்கு முன்னெடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு மாநில செயலாளர் ஐயா மருத்துவர் அறம் அவர்களுக்கும் இதை முன்னெடுக்கின்ற தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலம் கருதி இரண்டு வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க நினைக்கின்றேன். இந்த பின்னூட்டம் என்ற அந்த தம்பி கிஷோர் ரொம்ப இது நாள் வரையில் செய்யாத ஒரு தெளிவு, ஒரு துணிவு, ஒரு வேகம் இருந்ததை நான் நோக்கும் போது அது பாவேந்தன் பாரதிதாசனுடைய மண்ணிலிருந்து புறப்பட்ட குரல் என்ற நிலைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு தோழர் முனைவர் ஜஸ்டின் வேதமுற்றவர்கள் ரொம்ப சிறப்பாக அவருடைய ஆசிரியர் சிறந்த ஆசிரியர் என்பதையும் மாணவர்கள் அவரோடு சிறந்த பயனுறுகிறார்கள் அவர் வார்த்தையில் என்று தெரிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய இந்த உரைப்பொழி என்பது மிக சிறப்பாக 10 குறளும் ரொம்ப அழகாக இருந்தது. இங்க தமிழ்நாடு கலை இலக்கிய வனம் தங்கை கிளையின் சார்பாக அவருக்கு நான் மிகுந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செய்தி ஒன்றுதான். முதற் குறளில் பகை என்னும் பண்பில் அதனை என்ற ஒரு வார்த்தையை வள்ளுவர் வைத்திருக்கிறார். பகை என்பது வேண்டாததுதான். ஆனால் அதை வள்ளுவர் பண்பு என்ற ஒரு வார்த்தையில் உயர்ந்த இடத்தில் சொல்லும் போது பண்பு என்பது சரியாக இருந்தால் அதுவும் சிறந்த இடத்தில் தான் இருக்கும். இந்த பகை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான இடத்தில் இருக்கும் போது அது ஒரு பண்பாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்படி ஏன்னால் பண்புடைமை என்ற அதிகாரத்திலே ஏறக்குறைய 9 வார்த்தைகளில் பண்பு என்ற வார்த்தையை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். ஆக பண்பு என்பது பண்பு என்னும் பகை என்னும் பண்பு என்று சொல்லுகின்ற பொழுது அது சிறப்பாக கையாளப்பட வேண்டும் என்பதை வள்ளுவர் அவர்கள் அழகாக சொல்கிறார். இங்க வந்து என்னன்னா பின்னூட்ட பிதாமகன்கள் 2 பேர் இருக்காங்க. அண்ணன் ரவீந்திர பாரதியும்
நல்லாசிரியர் அவர்களும் இவர்கள் எல்லாம் சொல்லிவிட்ட பிறகு நம்ம எந்த கருத்தை சொன்னாலும் அது எடுபடாது என்றாலும் வள்ளுவனுடைய கருத்தை நாம் ஏதாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய வலிந்து நான் இதை சொல்ல விளைகிறேன். அந்த நகையில் கூட, விளையாட்டில் கூட, நகை என்பது விளையாட்டு என்று முறையாசிரியர் சொல்கிறார்கள். இந்த விளையாட்டில் கூட பகை இருக்கக்கூடாது என்பதை இன்றைய தமிழ்நாடு விளையாட்டு கழகம் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நம்ம எல்லா மாணவர்களுக்கும் வகுப்பறையிலும் சரி, பள்ளிக்கூடத்திலும் சரி, விளையாட்டு மைதானத்திலும் சரி, அங்க பகை இருக்கக்கூடாது, விளையாட்டு போட்டி இருக்கக்கூடாது, அங்க பொறாமை இருக்கக்கூடாது என்று சொல்லி வளர்த்து கொண்டிருக்கிறோம். இது வள்ளுவர் பிறந்த மண் என்பதால். ஆனால் கடந்த மாதம் சென்னை டெல்லியிலே நம்முடைய தமிழ் வீராங்கனைகள் அடித்து துரத்தப்பட்ட கதை எல்லாருக்கும் தெரியும். காரணம், அங்கு வள்ளுவர் பிறக்கவில்லை. அதனால் அந்த பகை என்பது விளையாட்டில் கூட இருக்கக்கூடாது, விளையாட்டு விளையாட்டாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கார்கள். ரொம்ப சிறப்பு. அதற்கு அடுத்து 2வது நான் எடுத்துக்கொண்ட தேரினும் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் பகன் பகைவனை நம்மிடம் நம்பாவிட்டாலும் தாழ்வு வந்த காலத்தில் அவனை தெளியாமலும் நீங்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான். அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டசபையிலே சொல்வார்கள், அதே மாதிரி பெரியார் அவர்களும் சொல்வார்கள், எதிரியை பேர் சொல்லி திட்டாதீர்கள், ஆனால் அவர்கள் பழகி கொடுங்கள் என்பார். அந்த மாதிரியான ஒரு அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும். பகைவர் என்று தெரிந்தாலும் அவரை அந்த தாமரை இலைமேல் தண்ணீர் போல, தீக்காய்வார் போல நாம் ஒட்டி ஒட்டாமலும் அவரை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்வியல் உண்மையை வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி 2 பேர் பகைவரானால் ஒருவரை நாம் கைகொள்ள வேண்டும் என்று அந்த வெள்ளையர் நம்முடைய பகைத்த போது நம்முடைய தமிழ் அரசர்கள் எல்லாம் அந்த குரல் நெறியை தான் கைப்பற்றி வாழ்ந்தார்கள் என்று அப்படி சிறப்பாக இந்த திருக்குறளை பொழிப்புரை செய்த தோழர் ஜஸ்டின் அவர்களுக்கு தமிழ்நாடு கலையரசு குடும்பம் கங்கை கலையின் சார்பாக வாழ்த்தையும் பாராட்டையும் இந்த வாய்ப்பை நல்கிய தமிழ்நாடு கலையரசு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி கவிஞர் அவர்களே. விளையாட்டாக கூட சண்டை கூடாது என்பது சொன்னீர்கள். விளையாட்டில் கூட சண்டை கூடாது என்று சொன்னீர்கள். விளையாட்டாக்கு கூட சண்டை கூடாது என்பதுதான் நம்முடைய கொள்கை. ரொம்ப சிறப்பு. நீங்கள் வலிந்து சொல்லலை. உண்மையிலே நீங்கள் ஒரு நல்ல கவிஞர், எனக்கு தெரியும். நிறைய செய்திகளை நாம் நம்மோடு அலைபேசியில் பேசுகின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகள், பொது உடைமை சார்ந்த கருத்தியலை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் வியந்து போற்றுகிற அருமை கவிஞர் அவர்கள். ஆனால் நீங்கள் காலத்தினுடைய அருமை கருதியே சுருக்கமாக சொல்லுகிறீர்கள் என்பதையும் நாம் அறிவோம். மிக்க மகிழ்ச்சி கவிஞரே. அடுத்ததாக நல்லாசிரியர், தமிழாசிரியர் முனைவர் தி. க. நாகராஜன் ஐயா அவர்கள். ஐயா, நீங்க பேசுறது கேட்கல. ஆற்றல் மிகு மன்றமே, ஆரவாரத்தோடு வணங்குகிறேன். இப்ப கேக்குது, பேசுங்க. அதே நேரத்தில் ஏன் இத்தனை மயக்கம் என்று எனக்குள்ளேயே வினாக்களும் எழுப்பிக் கொள்கிறேன். மிக ஆச்சரியம். எல்லா காலத்திலேயும் மிக கூரிய பார்வையை செலுத்துகிற ரவீந்திர பாரதி ஐயா கூட கீழே விழுந்து விட்டாரோ என்று ஒரு கணம் வெதும்பினேன். ஆனால் இல்லை இல்லை, அப்படி இல்லை என்று மகாராஜன் ஐயா தூக்கி விட்டார்கள். இப்பொழுது புலவர் புரவலரானாரா இல்லை புரவலர் புலவரானாரா தெரியவில்லை. மிக அற்புதம். ரவீந்திர பாரதி ஐயா மறுபடியும் 2வது முறை சுற்றிலே விளக்குகிற பொழுது அந்த ஏமுறுதல் என்பதை சரியாகவே கொண்டு செலுத்தினார். அந்த வகையில கவீந்திர பாரதி பெருந்தகைய நன்றி பெருக்கோடு வணங்குகிறேன். அடுத்து சிவசுப்பிரமணிய ஐயாவுடைய உரையில இவ்வாறு நினைக்கிறேன். பகைத்திறம் என்பது பகைமை கொள்ளுபவர் அவருடைய திறம் என்பதும் இருவேறு அல்ல என்கிற
ஒருமித்த பார்வை சீரிய நேரியதாக இருந்தது. அதே நேரத்துல மகாராஜன் ஐயா கை கொடுத்து தூக்கிவிட்ட சொல் ஏமுரல் என்கிற சொல் மன்றத்திலே எங்கேயும் கப்பலில் எந்த பக்கம் ஓட்டையா இருந்தால் நமக்கென்ன என்று பயணம் செய்கிற ஏனோ தானோ என்கிற பயணம் இல்லை என்பதை மீள மகாராஜன் ஐயா நிறுவி விட்டார்கள். சகோதரி தனக்கே உரிய பாணியிலே உரை செல்வி சில குரல்கள் நகைச்சுவைக்கு உரியதாய் இருக்கின்றன என்று சொன்னார். ரொம்ப உள்ளத்தை தொட்டார். விளையாட்டுக்கு கூட அவ்வாறு சொல்ல முடியாது. கத்தியை கையாளுகிறோம், அதுவும் இருமுனை கத்தியை கையாளுகிறோம். டெல்லியிலே சகோதரிகள் தாக்கப்பட்டார்கள் என்று சொன்ன பொழுது நெஞ்சு அழுத்திற்று, உள்ளம் விம்மியது, ஏன் குருதியே கொட்டிற்று ஆக்கியவர்களே. இவ்வாறு சொல்லுகிறேன். ஆக்கி என்கிற ஒருவர் இருப்பாரேயானால் மானுடம் என்கிற களிம்பு மறுபடி மன்றத்திலே பூசப்படும். ஆகவே இது வாழ்வியல் இலக்கணம் என்பது நிரூபணமாகிறது. அது எப்படி ஒரு இலக்கியம் இலக்கணமாக இருக்க முடிகிறது? வந்து பாருங்கள் 8 மணிக்கு, கேட்டு பாருங்கள் 9:30 வரை, சிந்தித்து பாருங்கள் பல மணி நேரங்கள். என்னவென்று சொல்லுகிறேன்? எல்லா காலத்திலேயும் நான் விட்டுவிட்டாலும் வலையொலியிலே மீள கேட்பேன் என்று சொல்லுகிற உரைச்செல்வி அவர்களுடைய அந்த ஒருமித்த குரல் சமூகத்தின் ஒட்டுமொத்த குரல். அதைத்தான் ரவீந்திர பாரதி ஐயா சொன்னார்கள். அறம் என்கிற ஒன்று நாட்டி இருக்கிறது, அற்புதமான ஏற்பாடு கூட்டி இருக்கிறது. இன்னொன்றை சொல்ல வேண்டாம். கருமுருகன் ஐயா தனக்கே உரிய அந்த வினயமான முறையிலே பிள்ளையை வினவுகிறார். எங்கே இன்னொரு முறை சொல்லுப்பா உன்னோட பேர. அப்பொழுது இந்த தூண்டல் தான் அந்த துலங்களுக்கு அடிப்படை என்பதை மன்றம் மீள உறுதி செய்கிறது. என்ன அழகா பட்டு திரிக்கிற சிறப்பான வைர துளிகளாய் அந்த பையன் மின்னினான். அந்த அற்புதம். காரணம் அது பாவேந்தருடைய மண்ணுன்றதுனால. இமாக்குலேட் என்று சொன்னாலே கூட ஆற்றல் என்கிற சொல்லின் பிரெஞ்சு விளக்கம் தான் அது. நண்பர்களே, ஆற்றல் பொதிந்த முற்றோதல், அற்புதம் செறிந்த கற்றோதல். அப்படியானால் உண்மையிலேயே பேராசிரியருடைய விரிவுரை விளக்க உரை என்றே தான் சொல்லுவேன். விரை உரை இல்லை, இது விரிவுரை. தெளிவுரை என்று சொல்லுவேன், தெள்ளுரை என்று சொல்லுவேன், கல்லுரை அல்ல. ஆனாலும் இப்படி நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏமுறுதல் ஆராயாது மயங்கி விடுதல், அதைத்தான் கம்பன் கையாளுகிறான். வீடனன் அடைக்கல படலத்துல மயக்கம் தேமுற்று என்று கூட விளக்கம் தருகிறார் உரைக்காரர். உரைக்காரர் வேறு யாரோ அல்ல, மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க பேச்சாளர் அறிவொளி ஐயா தன்னுடைய நூல் தொகுப்புல கொடுக்குறாங்க. அவங்க உரையில அற்புதமா செய்திருக்கிறாங்க. ஏமுற வினிதின் ஓம்பி என்று கம்பர் சொன்னது வினிதின் என்கிற இன்னொரு சொல்லையும் கொடுத்து மயக்கம்தான் ஏம் என்று சொல்வது மயக்கம்தான் என்பதை மன்றத்திலே நிரூபிக்கிறது. ஆனாலும் சாத்துராருடைய கனிவான பார்வை எப்பொழுதுமே அவர் ஒரு கூடுதல் பார்வை தான் என்னைக்குமே. நான் அன்றைக்கு கூட நெஞ்சு நெகிழ சொன்னேன், விலை மாதருக்கு கூட இறங்குகிற வெள்ளை உள்ளம் அல்லவா எங்கள் சிங்கக்குட்டி என்று சொன்னேன். ஆகையினால ஐயாவுடைய இரக்கமும் அந்த பார்வையும் ஒரு விதத்துல இருக்கிறது. ஆனால் ஐயா சொன்னது போல புலி குத்தி பட்டான் கல்வெட்டு சொல்லுது. புலிய குத்துனானா புலி போய் குத்திருச்சா தெரியல. The obscurity where it occupies the whole sentence, it will not evaporate anything என்று ஒரு வாசகம் உண்டு. என்ன அதனுடைய பொருள்? Whereas the obscurity, whether it takes place, you cannot instant or instinctly say or explain anything என்பதுதானே உண்மை இல்லையா? மன்றம் ஏற்றுக்கொள்ளும். வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஒரு சின்ன வேண்டுகோள், நாகராஜன் ஐயா இல்லமா இல்ல வேற எதுவும் மகன் வீட்டுல பிள்ளைங்க வீட்டுல இருக்கீங்களா? மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. இல்ல மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. என்னுடைய படிப்பறைக்கு இப்ப புழங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஐயா மேல. ஓ ஓ ஓ நூல்கள் ஐயா, நூல்களின் பேழை இவைகள்லாம். ஓ, ரொம்ப மகிழ்ச்சி. வித்தியாசம் தெரிகிறது. ஏனென்று கேட்டால் இருக்கிற இடம் அறிவை செதுக்குகிறது,
அறிவு இல்லாத இடத்தில் அதை சுட்டுகிறது. அறிவை இன்னும் புதுப்பிக்க வேண்டும் என நினைப்பை தூண்டுகிறது. இப்படி வரிசையா சொல்லிட்டே போலாம். மிக்க மகிழ்ச்சி. நல்லாசிரியர் அவர்களுக்கு. சுட்டல் இருக்கணும். அது சிறப்பா இருந்தது. எங்க இணையர் எய்த்தாப்புல இருந்துட்டு சொன்னாங்க, நாகராஜன் ஐயாவுக்கு இன்னைக்கு கோவம் இருக்கு. அது எந்த சொல்லு அவங்கள காயப்படுத்துச்சுன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி நல்லாசிரியர் அவர்களே. நாளை நிகழ்வு பார்த்துக்கலாம். நாளைய நிகழ்வு உட்பகை. விளையாட்டுக்கு கூட பகை வேண்டாம் நினைக்கிற இந்த உலகில் உட்பகையும் வள்ளுவன் உழவு விட்டுத்தான் போயிருக்கிறான். அதை கீர்த்திகா அவர்கள், பேராசிரியர் அவர்கள் நம்மோடு உரைப்பொழிவால் பயணிக்க இருக்கிறார்கள். அதுபோல முற்றோல் செய்கிற மாணவர்களும் இணைந்திருக்கிறார்கள். தோழமைகளே, ஆளுமைகளே, நாமும் நிறைய சொல்ல ஆசைதான். ஆனால் 2-3 நாட்களாகவே நாம் பார்க்கிறோம், நேர மேலாண்மை நீட்டிப்பு செய்து கொண்டே போகிறது. சரியாக 9:30க்குள்ளாவது முடிக்க வேண்டும். 9:15 தான் பள்ளி இலக்கிய பெருமன்றம் நமக்கு வழங்கி இருக்கிற அந்த நேர மேலாண்மை. 9:30 என்பது நான் அதிகமாக நிர்ணயித்திருக்கிற அந்த இலக்கு. அதை மீறியும் பயணிக்க வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டில் இன்றைய தினம் சிறப்பாகவே உரைப்பொழிவாகவும் இருக்கட்டும். அருமை பேரன் கிஷோர், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு கிஷோர். எங்க வீட்டில் இருக்கக்கூடிய அதே பேரன் போல இருக்கக்கூடிய அருமை குழந்தை கிஷோருக்கும், பேராசிரியர் ஐயா ஜஸ்டின் அவர்களுக்கும், பின்னூட்டத்தை நான் நினைத்த கருத்தை சிறப்பாய் பதிவு செய்த பேராசிரியர் ஐயா மதிவாணன் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, பின்னூட்டத்தால் நாளும் பெருமை சேர்க்கிற கவிஞர் ரவீந்திர பாரதி ஐயா, சிவசுப்பிரமணியன் ஐயா, நல்லாசிரியர் தி.க. நாகராஜன் ஐயா, அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லுகிறோம். ஜஸ்டின் ஐயா, நிறைவா எதுவும் சொல்ல வர்றீங்களா? பேசுறது கேட்கல ஐயா, கேட்கல. கேட்கல பேராசிரியரே. இப்ப பேசுங்க. நன்றி. பேசுங்க பேசுங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. தவறுதலாக ஒரு பெயரை குறிப்பிட்டோம். மகாராஜன் என்கிற பெயரைத்தான் மதிவாணன் என்று மதிநுட்பம் தெரியாமல் குறிப்பிட்டு விட்டோம். ஆனால் ஆமா, மதிவாணன் நல்ல பேர் தான், அறிவுடையவர் தானே. இல்ல, இருந்தாலும் பெயர் மாற்றம் செய்தலுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா தவறு இல்லை, இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் அது உடனே கொஞ்ச நேரத்துல சரி வாங்கிட்டேன். இருந்தாலும் அது மன்றத்துல பதிவு செய்யணும், அதுக்காண்டிதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆளுமைகளே, நாளும் நம்முடைய சிந்தனை, நான் அடிக்கடி சொல்வது போல, தோழர் ஜீவாவுடைய கடமான இலக்கியத்தால் இந்த உலக தமிழர்களை இல்லை உலக மாந்தர்களை, மனிதர்களை உள்ளத்தால் இணைக்கிற இலக்கியத்தால் மட்டுமே முடியும் என்கிற மகத்தான பணியை முன்னெடுத்திருக்கிற நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு இணைந்திருக்கிற அத்துணை ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழமைகளை, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் இரவு 8 மணிக்கு உங்களோடு பயணிக்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்களும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி தோழர். மிக்க மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் தோழர். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க, நன்றி.